வெல்கம் வியூவர்ஸ், திஸ் இஸ் சவுந்தரராஜன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூலர்ஸ் தியரம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூலர்ஸ் தியரம். ஸோ இதுக்கு முன்னாடி யூலர் ஆங்கிள் பார்த்துருப்போம். ஸோ யூலர் ஆங்கிள் அப்படின்னா நமக்கு பை அண்ட் தென் தீட்டா சை அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ பை அப்படின்னா ப்ரிசிஷன் ஆங்கிள், இது வந்து நியூட்டேஷன் ஆங்கிள், இது வந்து பாடி ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆங்கிள் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ யூலர்ஸ் தியரமில் தி ஜென்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரிஜிட் பாடி வித் ஒன் பாயிண்ட் ஃபிக்ஸ்டு இன் எ ரொட்டேஷன் அபவுட் த சேம் ஆக்சிஸ். அப்போ நமக்கு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் தெரியும். ஸோ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு ஆக்சிஸை மட்டும் நம்ம ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக வச்சு ரொட்டேட் பண்ணும்போது அதிலேருந்து சொல்கிறது தான் நமக்கு யூலர்ஸ் தியரமில் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் எ ரிஜிட் பாடி அப்படின்னுங்கிற டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னா ஆல்ரெடி தெரியும். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டி அப்படின்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல தீட்டா அப்படிங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒரு சர்க்கிளில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமை பொறுத்து நமக்கு வேரி ஆகும்போது அது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நமக்கு வெலாசிட்டி அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பை டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு வெலாசிட்டி. அதுவே ஆங்குலர், அதாவது சர்க்கிளில் நடந்துச்சு அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் அப்படிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. இதுவே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுவே டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டி தீட்டா டிவைட் பை டிடி அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஓகே. இதுவே இதை இன்னும் வேரி பண்ணோம் அப்படின்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டி ஆல்ஃபா டிவைட் பை டிடி. ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபா அப்படிங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் இந்த இடத்துல ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ லீனியர் வெலாசிட்டியாக எழுதும் போது இதுவே லீனியருக்கு போது விஐ இஸ் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர்ஐ வெக்டார் அப்படிங்கிறது லீனியருக்கு எழுதும் போது. ஓகேவா? இப்போ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டியோட என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இது வந்து பாடி செட் ஆஃப் ஆக்சிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பனன்ட் 2 ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? பாடி செட் ஆஃப் ஆக்சிஸ் அண்ட் தென் ஸ்பேஸ் செட் ஆஃப் ஆக்சிஸ். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடி செட் ஆஃப் ஆக்சிஸோட ஆங்குலர் வெலாசிட்டியோட காம்பனன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதே வந்து ஸ்பேஸ் செட் ஆஃப் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்பேஸ் செட் ஆஃப் ஆக்சிஸோட ஃபார்முலா ஆங்குலர் வெலாசிட்டிக்கு. ஸோ இதுவும் பார்த்துங்க, அதாவது ஒமேகா எக்ஸ் ஈக்குவல் டு சை டாட் சைன் தீட்டா சைன் பை ப்ளஸ் தீட்டா டாட் காஸ் பை. அதே ஒய்க்கு எழுதும் போது ஒமேகா ஒய் இஸ் ஈக்குவல் டு சை டாட் சைன் தீட்டா காஸ் பை ப்ளஸ் தீட்டா டாட் சைன் பை. ஒமேகா இசட் சை பை காஸ் தீட்டா ப்ளஸ் சை பை டாட் அப்படின்னு. ஸோ இந்த ஃபார்முலா இதுக்கு அப்படின்னா ஸ்பேஸ் செட் ஆஃப் ஆக்சிஸ்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன், மூமெண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்தா இது ஒரு ரிஜிட் பாடி. அந்த ரிஜிட் பாடியில் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எக்ஸ் ஒய் இசட், ஸோ 3 கோஆர்டினேட்ஸ் இருக்குது. பாடி செட் ஆஃப் ஆக்சிஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். பாடி செட் ஆஃப் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறதா பாடி செட் ஆஃப் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக ஆங்குலர் மொமெண்டம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை 3 கோஆர்டினேட்ஸ்க்கும் நம்ம எடுக்கும்போது எக்ஸ் ஒய் இசட்டுக்கும் நம்ம ஆங்குலர் மொமெண்டம் எடுக்கும்போது எல்எக்ஸ் எல்ஒய் எல்இசட் அப்படின்னு எடுக்கும்போது இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் போடலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஎக்ஸ்ஒய், அதாவது எக்ஸ் டேர்மில் மட்டும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையும் எக்ஸ்ன்னு போடுங்க. அடுத்து ஒய் ஒய்ன்னு போடுங்க. அடுத்து இசட்னு வைங்க. ஸோ இப்போ நம்ம எல்எக்ஸ் எடுக்கும்போது இந்த இடத்துல எக்ஸ், அடுத்து என்ன வரும் ஒய், அடுத்து இசட். ஓகேங்களா? முடிஞ்சு. அடுத்து வந்து எல்ஒய்க்கு போடும்போது என்ன வரும் எக்ஸ், சேம் அதே ஒய் இசட். அடுத்து வந்து இதே எல்இசட் போடும்போது என்ன ஆகும் நமக்கு எக்ஸ் ஒய் இசட். இப்போ பாருங்கள், இந்த டயகனல் மட்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி எக்ஸ்எக்ஸ் ஒய்ஒய் இசட் அப்படின்னு, அதாவது எல்லாத்துலேயும் ஐ போட்டுங்க. ஐ
எக்ஸ்எக்ஸ் ஐ ஒய்ஒய் ஐ இசட் இசட் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட என்னன்னா அந்த ஒமேகா எக்ஸ் ஒமேகா ஒய் ஒமேகா இசட்டை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை ஷார்ட் அவுட் பண்ணுறது தான் எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐஐ வெக்டார் டாட் ஒமேகா வெக்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இதுவே இப்போ தனியாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ என்னன்னா ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் ஐஇசட் அப்போ சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்னன்னா மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு பேர். ஸோ இதோட ஃபார்முலா எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் எம்ஐ இந்த எக்ஸ்எக்ஸ் இருக்கிறனால எக்ஸு இப்போ நமக்கு எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற இடத்துல எக்ஸை நம்ம வச்சு ரெப்ரசன்ட் பண்ணி எடுக்கும்போது ஒய் இசட் மட்டும்தான் வரும். அதனால தான் இங்கே ஒய்ஐ ஸ்கொயர்டு ப்ளஸ் இசட் ஐ ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே ஒய் எடுக்கும்போது என்ன ஆகுனா இதை நம்ம வச்சுட்டு மீதி எக்ஸ் இசட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஒய்க்கு அடுத்து என்ன இருக்குது இது வந்து ஒய்க்கு அடுத்து என்ன ஆகுனா சைக்கிளிக் ஆர்டரில் எடுக்கும்போது என்ன ஆகுனா ஒய்க்கு அடுத்து இசட் இருக்கா அப்போ இசட் எக்ஸ் அப்படின்னு வரும். அதான் இசட்ஐ ப்ளஸ் எக்ஸ்ஐ ஸ்கொயர்டுன்னு இருக்கும். அடுத்து இசட்டை பொறுத்து எடுக்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் ஒய் இசட்டில் இசட் பொறுத்து எடுக்கும்போது இசட்க்கு அடுத்து யார் வருவாங்கன்னா எக்ஸ் வருவாங்க. அப்போ எக்ஸ்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ஐ ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். ஓகே. இது சைக்கிளிக் ஆர்டரில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து இதே வந்து இப்போ ஒரே மாதிரி பார்த்துட்டோம். ஐஎக்ஸ்எக்ஸ் அடுத்து ஐஒய்ஒய் அடுத்து ஐஇசட் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நமக்கு என்ன இருக்குன்னா வேரியா இருக்கு இல்லையா. அதாவது ஐஎக்ஸ்ஒய் அடுத்து ஐஎக்ஸ்இசட் அடுத்து என்ன இருக்கும் ஐஒய்இசட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் மாறி மாறி இருந்தால் அதுக்கு பேர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு பேர். ஏன்னா இது வந்து மல்டிபிள் இருக்கு இல்லையா. அதனால் அதுக்கு பேர் என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு பேர். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐஎக்ஸ்ஒய் அப்படியே திருப்பி போட்டால் என்ன வரும் ஐஒய்எக்ஸ். இது எப்படி எழுதலாம் ஐஎக்ஸ்இசட் என்ன எழுதலாம் இசட்எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. அடுத்து ஐஒய்இசட் எப்படி எழுதலாம் ஐஇசட்ஒய் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல ஐஎக்ஸ்ஒய் ஈக்குவல் ஐஒய்எக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல மைனஸ் சமேஷன் ஆஃப் ஐ எம்ஐ இந்த இடத்துல என்ன இருக்குது எக்ஸ்ஒய் இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸ்ஐ ஒய்ஐ அப்படின்னு எழுதும். ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு இங்கே என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே போட்டால் போதும். ஓகேவா. ஒய் இசட் ஈக்குவல் டு மைனஸ் சமேஷன் ஆஃப் எம்ஐ ஒய்ஐ இசட்ஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது நமக்கு இன்டிஜர்ஸ். ஸோ என்ன வேல்யூ வேணாலும் அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரி மாறி மாறி அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒரே மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டயகனல் எத்தனை இருக்குன்னா 6 டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு சிமெட்ரிக் டென்சார். இட் இஸ் ஏ டென்சர் ஆஃப் ரேங்க். இதோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இப்போ இந்த இடத்துல பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்னால் என்ன அப்படின்னா இந்த டயகனல் அதாவது இந்த இடத்துல மூமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா தவிர மீதி எல்லாமே என்ன இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும். அப்படி அது இருக்கிறது பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எல்எக்ஸ் எல்ஒய் எல்இசட் அப்போ இந்த டேர்ம் மட்டும் நமக்கு இந்த டயகனல் மட்டும் நமக்கு என்னன்னா ஜீரோ ஆகாது. ஏன்னா இது வந்து மூமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல வரும். ஸோ அது என்ன அப்படின்னா ஜீரோ. ஓகேவா. அப்போ இதுக்கு பேர் என்னென்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் அடுத்து இதில் இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்து எழுதுறோம் அப்படின்னா எல்எக்ஸ் ஈக்குவலாக என்ன இருக்குன்னா ஐஎக்ஸ்எக்ஸ் அண்ட் தென் ஒமேகா எக்ஸ் அப்படின்னு இருக்கும். மீதி டேர்ம் இங்கே ஜீரோ இதுவும் ஜீரோ. அப்போ நமக்கு எல்ஒய் அப்படிங்கிறது என்ன வரணும் ஐஒய்ஒய் இன்ட்டு ஒமேகா ஒய். அடுத்து எல்இசட் அப்படிங்கிறது என்ன வரும் நமக்கு ஐஇசட் ஒமேகா இசட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செக்யூலர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா சேம் ஐஎக்ஸ்எக்ஸ் மைனஸ் ஐ. அடுத்து ஆல்ரெடி முன்ன பார்த்த ஃபார்முலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டயகனலில் மட்டும் மைனஸ் ஐயை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ போட்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட்டாங்கன்னா அது செக்யூலர் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு படுத்தும். இதை நம்ம சொல்யூஷன் இதை ஃபைனலைஸ் பண்ணி அதோட சொல்யூஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கிவ் இதோட வேல்யூ என்னன்னா ஏகன் வேல்யூஸ் ஆர் செக்யூலர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிஜிட் பாடி. ஸோ ரிஜிட் பாடி பொறுத்த வரைக்கும் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கல் டாப் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஸ்பெரிக்கல் டாப் அப்படின்னா 3 மூமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா ஆர் த சேம். அப்போ 3 இனர்ஷியா எப்படி இருக்கும் அப்படின்னா
சேமாக இருக்கும். அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IA ஈக்குவல் டு IB ஈக்குவல் டு IC அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 இனர்ஷியாவும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஸ்பெரிக்கல் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா CH4 CCl4 P4 SF6 UF6. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெரிக்கல் டாப்போட எக்ஸாம்பிள். ஸோ ஆல் 3 பிரின்சிபல் மூமெண்ட்ஸ் ஆஃப் அலாங் த 3 பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆர் ஈக்குவல். அடுத்து இதே தான் IA ஈக்குவல் டு IB ஈக்குவல் டு IC. அப்போ மூணுமே எப்போ இருக்குன்னா நமக்கு சேமாக இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா அதோட ரொட்டேஷன் வந்து எல்லாமே ஈக்குவலாக ரொட்டேட் ஆகும். அதாவது இது IA அப்படி எடுத்துட்டாலும், இது IB மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்துட்டாலும், இது ICன்னு எடுத்துட்டாலும், இது மூணுமே அதோட ரொட்டேஷன் எப்போ இருக்குன்னா இனர்ஷியா வந்து ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவலாக ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல ஸ்பெரிக்கல் டாப் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஸ்பெரிக்கல் டாப்போட கண்டிஷன் இதுதான், இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அசிமெட்ரிக் டாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா asymmetric டாப். These molecules to which the majority substance belong have all 3 moments of inertia different. So different-ஆ இருக்கும். ஸோ ஸ்பெரிக்கல் டாப்பு கூட அப்படியே ஆப்போசிட். அப்போ என்னது IA ஸ்பெரிக்கல் டாப்புக்கு IA IB ஈக்குவல் டு IC அப்படின்னு எடுப்போமா? இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் அப்படின்னா நாட் ஈக்குவல் அவ்வளோதான். இதுதான் இதோட கண்டிஷன். ஸோ அப்போ இது மூணோட இனர்ஷியாவும் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ IA நாட் ஈக்குவல் IB நாட் ஈக்குவல் IC. இதோட எக்ஸாம்பிள் H2O CH2 பாண்ட் CH3Cl. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிமெட்ரிக் டாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிமெட்ரிக் டாப்னா 2 ரொட்டேஷனல் ஆக்சிஸ் வித் த சேம் இனர்ஷியா. அப்புறம் 2 ரொட்டேஷனல் ஆக்சிஸ் மட்டும் நமக்கு எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும், ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா IA ஈக்குவல் IB நாட் ஈக்குவல் IC. அப்புறம் 2 எப்போ இருக்குன்னா சேமாக இருக்கும், ஒன்று நாட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இல்லைன்னா IA நாட் ஈக்குவல் IB ஈக்குவல் IC. அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் 2 என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும், இன்னொன்று என்னவாக இருக்கணும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து சிமெட்ரிக் டாப். இதோட எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். CH3Cl CH3Br CH3I CH3Cn. நெக்ஸ்ட் ஒன் ஓப்லேட் சிமெட்ரிக் டாப் அப்படின்னா இதில் 2 டைப் இருக்குது. ஸோ இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோலேட் டைப், அது இங்கே எழுதுகிறேன். ஸோ ப்ரோலேட் அப்படின்னா ஸோ அதில் என்னவாக இருக்கும் IB ஈக்குவல் IC கிரேட்டர் தென் IA. இதுதான் வந்து ப்ரோலேட்டோட கண்டிஷன். ப்ரோலேட் அதாவது 2 இனர்ஷியா எப்போ இருக்குன்னா சேமாக இருக்கும், ஆனால் லாஸ்ட்டு இன்னொரு இனர்ஷியா எப்போ இருக்குன்னா இந்த வேல்யூவோட எப்போ இருக்குன்னா கம்மியாக இருக்கணும். அப்போ இது அதிகமாக இருக்கணும், IA வேல்யூ கம்மியாக இருக்கணும். ஸோ இது இருந்தால் அது வந்து ப்ரோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அதோட எக்ஸாம்பிள், ப்ரோலேட்டோட எக்ஸாம்பிள் இதுதான். நெக்ஸ்ட் ஒன் ஓப்லேட் சிமெட்ரிக் டாப் அப்படின்னா IA ஈக்குவல் IB லெஸ் தென் IC. அப்போ IC வந்து பெருசாக இருக்கணும், அதாவது 2 வர ஆன்சரை விட IC வந்து டோட்டலாக எப்போ இருக்குன்னா பெருசாக இருந்தால் அது என்னது ஓப்லேட் சிமெட்ரிக் டாப். அதோட எக்ஸாம்பிள் NH3 BF3 C6H6 அப்படிங்கிறதா அதோட எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லீனியர் சிமெட்ரிக் லீனியர் மாலிகுல். ஸோ லீனியர் மாலிகுல். ஸோ லீனியர் மாலிகுல் அதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ லீனியர் மாலிகுல்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் HCl. இப்போ வந்து ஒரு பக்கம் H இன்னொரு பக்கம் Cl. ஸோ இது இப்படி இருக்கும். ஓகேவா? பாண்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஸோ அதுதான் லீனியர் மாலிகுல். அதோட கண்டிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு IA வந்து 0வாக இருக்கும். ஸோ ஒரு இனர்ஷியா 0வாக இருக்கும், மீதி இருக்கிற IB ஈக்குவல் டு ICயாக இருக்கும். ஸோ இதுதான் லீனியர் மாலிகுலோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? ஸோ ஒன்று என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும், IA வந்து 0வாக இருக்கும், IB ஈக்குவல் டு ICயாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.